வெல்கம் டு ரகு ரேஷ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2 நாள் முன்னாடி வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற ஒருத்தரை வந்து ஒரு டிரைவர் அடிச்சிருக்காரு. அசிங்கமாக திட்டி அடிக்கிறாரு. அதுக்காக அவரை கைது செஞ்சுருக்காங்க. ஏன், எதுக்கு, என்ன நடந்தது அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் 2 நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஒரு பயணி ஒருத்தர் என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏங்க இவ்வளோ வேகமாக வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஒருத்தர் அவரை அசிங்கமா திட்டி 2 அடிங்க. அந்த அடிச்ச அடியை பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கே கதி கலங்கிடும். அந்த அளவுக்கு 2 அடி விட்டாரு. அசிங்கமா வேற பேசினாரு. அவர் ஒண்ணுமே கேட்கல. அவர் கேட்ட ஒரே விஷயம், ஏங்க வேகமா, அதுக்கு அந்த டிரைவர் அவரை போட்டு அந்த அடி அடிச்சு அசிங்கமா திட்டியிருக்காரு. இதை பார்த்துட்டு இந்த வீடியோ நான் பார்த்தேன். பார்த்துட்ட உடனே யாரு என்ன அப்படின்னு தெரியல. அப்புறமா தான் விஷயம் தெரிய வருது. அந்த விஷயம் எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தில் நடந்திருக்குங்க. அந்த டிரைவர் பேர் வந்து அன்புராஜுங்க. பேரை பார்த்தீங்களா? பேர்ல மட்டும்தான் அன்பு இருக்கும் பொழுது, செயல்ல வந்து அன்பே இருக்காது பொழுது. ஒண்ணுமே இல்லைங்க. திருச்சியில பஞ்சப்பூர் அப்படின்ற பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஒரு பயணி. அவர் வந்து பிரைவேட் பஸ்ல வந்து டிராவல் பண்ணியிருக்காரு. அதான் அன்புராஜுன்றாங்க பார்த்தீங்களா? அவங்களோட அந்த பிரைவேட் பஸ்ல வந்து பயணிச்சிருக்காரு. வந்து இறங்கியிருக்காங்க. அந்த பஸ் ஸ்டாண்டுலயே வண்டி அவ்வளோ வேகமா வந்திருக்கு. வந்து இறங்கின உடனே எல்லாரும் கேட்கறது, எங்க வண்டி நல்லா ஓட்டுனீங்கன்னுவாங்க சில பேர். சில பேர் ஒவ்வொருத்தரும் எதனா ஒரு சஜஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. எதுக்குங்க வண்டி இப்படி வேகமா ஓட்டுறீங்க அப்படின்னு ஒரு நல்ல விஷயமா கேட்டிருக்கு. அதுக்கு கோவப்பட்ட அந்த அன்புராஜ் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா, அவரை வந்து அடிச்சு ஆபாசமா, காதுல கேட்க முடியல, அந்த அளவுக்கு ஆபாசமா திட்டிருக்காரு. யாரு அவரு? பிரைவேட் வண்டி டிரைவருங்க. ஆனா உண்மையிலேயே வந்து இந்த பிரைவேட் பஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வில்லேஜுக்கு நான் இந்த தடவை நான் போயிருக்கேன். போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பிரைவேட் பஸ் வந்து ஒரு கண்ட்ரோலே கிடையாதுங்க. அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தாங்க. எந்த தைரியத்துல இவங்க ஓட்டுறாங்க அப்படின்னு தெரியல. இவங்க ஓட்டுறதுனால இவனுக்கு யாரையாவது போய் இடிச்சு அவனுக்கு எதனா ஆனா கூட அவனுக்கு மேலே போயிடுவானுங்க. இவர் தைரியம் உள்ள, இவர் ஜாலியாக உள்ள போய் உட்காந்துருவானுங்க. அதுதான் நடக்குது. நம்ம விஷயத்துக்குள்ள வரோம். இதனால வந்து என்னாச்சு, அந்த வீடியோ நான் பார்த்தேன். நான் பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இவனை கைது செய்யணும், கைது செய்யணும், இவன் எப்படி அடிக்கலாம் அப்படின்ட்டு. எதுக்காக அவர் வந்து வேகம் ஓட்டாதீங்க அப்படின்னு சொன்னார்னா, சிம்பிள் காரணம் தாங்க. ஏன்னா வந்து நம்ம 2 பேர்கிட்ட தான் வந்து நம்ம உயிரை வந்து ஒப்படைப்போம். ஒன்று வந்து டாக்டர், சரிங்களா? அவர் நம்மள உடம்பு சரியில்லைன்னு போறோம், அவர் எப்படி நம்மளை காப்பாத்திடுவாரு அப்படின்ற நம்பிக்கையில வந்து அவர்கிட்ட ஒப்படைக்கும். அதுக்கப்புறம் நம்ம உயிரை வந்து தைரியமா ஒப்படைக்கிறது யாருக்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவர்ஸ் தாங்க. டிரைவரா இருக்கலாம், இல்ல பைலட்டா இருக்கலாம். அது மாதிரி நம்மள சேஃபா கூட்டு போறவங்ககிட்ட தான் வந்து நம்ம வந்து யாரு என்னன்னே தெரியாதவங்க கிட்ட, ஓகே இவங்க வந்து நம்மள சேஃபா கூட்டு போய் சேஃபா வந்து இறக்கி விடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் வந்து நம்ம ஏறி உட்காடுறோம். சரிங்களா? அதாவது வந்து கடவுள், அதுக்கப்புறம் டாக்டர், அதுக்கப்புறம் நம்ம நம்பி உட்கார்றது இந்த டிரைவர் தான். ஆனா அவங்களே வந்து இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. டிரைவர் தொழில் வந்து உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான வேலை தாங்க. நான் இல்லைன்னா சொல்ல, நிறைய ப்ரெஷர் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா வந்து அது பேசஞ்சர்கிட்ட வந்து இப்படி காட்டக்கூடாது. அவர் சொன்ன உடனே சரிங்க நான் அதாவது நான் பொறுமையா போறேங்கய்யா அப்படின்றது எப்படி இருக்கு? அவரை அடிச்சு ஆபாசமா அவரை 2 அடிங்க. அந்த அடியை பார்க்கும்போது நம்பிக்கை ஒரு மாதிரி இருக்கு. எந்த அளவுக்கு அவரை ஆபாசமா பேசணுமோ அது மாதிரி பேசியிருக்காரு அன்புராஜ். இவர் பேரு தான் அன்பு. ஆனா அவரோட செயல்ல, அவரோட வார்த்தையில ஒரு டிராப் கூட அன்பே கிடையாதுங்க. அது இந்த வீடியோ பார்க்கும்போதே நம்மளுக்கே தெரியுது. நான் முதல்ல இந்த கேமரா போன் வரும்போது நிறைய விஷயங்களை பார்க்கும்போது, என்னடா இந்த கேமரா போன் ஏன் தான் வந்ததோ, சாதாரண ஆர்டினரி போனே வந்திருக்கலாமே அப்படின்னு நினைச்சேங்க. ஆனா இப்போ இந்த கேமரா போன் வந்ததுக்கு உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அதை தப்பா யூஸ் பண்றவங்களோட நல்ல விதமா யூஸ் பண்றவங்க வந்து நம்ம நாட்டுல அதிகமா இருக்காங்கன்னும் போது பெருமையா இருக்குங்க. ஏன்னா இன்கேஸ் வந்து இந்த மொபைல் போன்லாம் இல்லை அப்படின்னா இந்த நடந்த விஷயம் வந்து கண்டிப்பா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அது அங்கேயே முடிஞ்சிருக்கும். சரிங்களா? அந்த விஷயம் வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட்லயே முடிஞ்சிருக்கும். ஆனா போன்னு ஒண்ணு இருக்கிறதுனால யாரோ ஒரு புண்ணியம், அவருக்கு உண்மையை வந்து நன்றி சொன்னங்க. யாரோ ஒரு புண்ணியம் வந்து அதை எடுத்து போடுறதுனால மக்களுக்கு கொடுத்த கமெண்ட்ஸ் அப்படியே வீடியோ வந்து போலீஸ்க்கு போய் போலீஸ் வந்து அன்புராஜ கைது பண்ணியிருக்காங்க. பேர்ல மட்டும்தான் அன்பு இருக்கு, செய்கிற செய்கள்ல அன்பே கிடையாது. ஒரு சாதாரண, வேணா வயசுல மூத்தவருங்க அவரு. சின்ன ஆள் கூட கிடையாது, வயசுல ரொம்ப மூத்தவர். அவர் கோமா கூட கேட்கல. ஏதோ கோமா கேட்டு இவர் கோமா பதில் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. சரிங்களா? அவர் சாதாரண ஒரு சராசரி மனுஷன் கேட்குற மாதிரி ஏங்க வண்டி இவ்வளவு வேகமா ஓட்டுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. கேட்டு அந்த ஒரு வார்த்தைக்கு அவன் பட்ட கோவம் பார்த்தீங்களா? பார்த்தாலே அவன் அடிச்ச அடியே பார்த்தாலே நம்மளுக்கே ஒரு மாதிரி ஆயிடும். இல்ல இந்த பிரைவேட் பஸ் டிரைவருக்குலாம் யாருங்க அடிக்கிற உரிமையை கொடுத்தது? கடவுள் எதுக்கு வாயை கொடுத்துருக்காரு? பேசுறது தான் வாயை கொடுத்துருக்காரு. சரிங்களா?
வயசுல மூத்த ஒருத்தரை வந்து இப்படி அடிக்கும்போது நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க, கைது பண்ணணும் அப்படின்னு, மாவு கட்டு போடணும் அப்படின்னு கிளம்பினா. ஆனால் பரவாயில்ல, போலீஸ் உண்மையிலேயே வந்து போலீஸ்க்கு நன்றி சொல்லணும். நம்ம வந்து எது நடந்தாலும் நம்ம வந்து அரசாங்கத்தை வந்து குறைய சொல்லக்கூடாதுங்க. அரசாங்கம் தப்பு பண்றவங்களை வந்து கண்டிப்பா அவங்களுக்கு கண்காணிச்சு தான் இருக்காங்க. அதுக்கான தக்க தண்டனை வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த இடத்துல வந்து போலீஸ்க்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்திருக்க வந்து ஒரு தேங்க்ஸ். ரெண்டாவது இதை பார்த்துட்டு மக்கள் கமெண்ட்ஸ் பண்ணாங்க, அதை பார்த்துட்டு போலீஸ் ஆக்ஷன் எடுத்துருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு நன்றிங்க. உண்மையே வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தப்பு பண்றவனுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். அதனால வந்து இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இதை பார்க்கும்போது மற்ற டிரைவருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பயம் வரணும். இதுல ஃபர்ஸ்ட் வந்து வேகமாக ஓட்டக்கூடாது. யாருன்னா கேள்வி கேட்டால் மரியாதையை பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரு அந்த விஷயம் தோணும். இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணுச்சு. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. இதை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு வித்தியாசமான சந்திக்கிறேன். அதில் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரகுவரன்.